கவிஞர் கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடல் அவருக்கே அவப்பெயரை வாங்கி கொடுத்துள்ளது. ஆனால் அந்த பாடல் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. எந்த படத்தில் அந்த பாடல் ஏன் அவருக்கு அந்த அவப்பெயரை வாங்கி கொடுத்தது என்ற சுவாரஸ்யமான தகவலை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். கிளாசிக் தமிழ் சினிமாவில் தனது கவித்துவத்தின் மூலம் பல ஹிட் பாடல்களை கொடுத்த கவியரசர் கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடல் அவருக்கே அவப்பெயரை பெற்று தந்தது என்பது பலருக்கும் தெரியாத ஒரு தகவல். சினிமா பாடல்கள் மூலம் தனக்கான ஒரு ரசிகர்கள் கூட்டத்தை ஏற்படுத்தி கொண்ட முக்கிய கவிஞர்களுள் ஒருவர்தான் கவிஞர் கண்ணதாசன். சாதாரணமாக இல்லாமல் தன் வாழ்க்கையில் சந்தித்த அனுபவங்கள், கஷ்டங்கள், மகிழ்ச்சிகள் என அத்தனை உணர்ச்சிகளையும் பாடல்கள் மூலம் வெளிப்படுத்திய கவிஞர் கண்ணதாசன் இயக்குனர், தயாரிப்பாளர், கதாசிரியர் உள்ளிட்ட பல திறமைகளை உள்ளடக்கி இருந்தார். அதேபோல் மனித வாழ்க்கையின் அத்தனை உணர்ச்சிகளையும் பாடலாக வெளிப்படுத்தியுள்ள கவிஞர் கண்ணதாசனின் வரிகள் விரக்தியில் உள்ள அனைவருக்கும் ஆறுதலாகவும், மகிழ்ச்சியில் உள்ள பலருக்கும் மேலும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் இருந்து கொண்டு இருக்கிறது. அதேபோல் கிளாசிக் சினிமாவை எடுத்துக்கொண்டால் கவிஞர் கண்ணதாசனின் பாடல்கள் தனி இடம் பிடித்திருக்கும் என்ற நிலை இன்றளவும் உள்ளது. பாடல், கட்டுரை, கதை, திரைக்கதை, படம் இயக்குவது, தயாரிப்பது என பன்முக திறமை கொண்ட கவியரசர் கண்ணதாசன் தனது பாடல் வரிகள் மூலம் பலரின் சோகங்களுக்கு ஆறுதல் கூறியுள்ளார் என்றே சொல்லலாம். அப்படி மனித உணர்வுகளை வைத்து பாடல்கள் எழுதிய கவிஞர் கண்ணதாசன் எழுதிய ஒரு குத்துப்பாட்டு அவரின் திரை வாழ்க்கையில் ஒரு கரும்புள்ளியாக மாறியுள்ளது என்று சொல்லலாம். அது என்னன்னா, கடந்த 1968 ஆண்டு இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளியான படம் பணமா பாசமா என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ஜெமினி கணேசன், P. சரோஜா, நாகேஷ், சிவகுமார் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்த இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. கர்நாடக சங்கீதத்தில் பெயர் பெற்ற இசையமைப்பாளர் KV மகாதேவன் இசையமைத்த இந்த படத்தில் அனைத்து பாடல்களையும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களே எழுதியிருந்தார். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பிரபல பாடலான இழந்த பழம் இழந்த பழம் இழந்த பழம் போடே செக்க செவந்த பழம், இது தேனாட்டம் இனிக்கும் பழம், எல்லோரும் வாங்கும் பழம், இது ஏழைக்குன்னே பொருந்த பழம், இழந்த பழம் இழந்த பழம் இழந்த பழம், இழந்த பழம் பார்த்திருந்தா எடுத்து எடுத்து கடிக்கலாம், உலர்ந்து போன பின்னாலும் ஊற வச்சு துண்ணலாம், இழந்த பழம் பழுத்திருந்தா எடுத்து எடுத்து கடிக்கலாம், உலர்ந்து போன பின்னாலும் ஊற வச்சு துண்ணலாம், எட்டி எடு 7 பைசா, நான் தொட்டு தந்தா 8 பைசா, இப்போ தொடட்டுமா உன்னை தொட்டுக்க சொல்லி விடட்டுமா, இழந்த பழம் இழந்த பழம் இழந்த பழம் போடே செக்க செவந்த பழம், இது தேனாட்டம் இனிக்கும் பழம், எல்லோரும் வாங்கும் பழம், இது ஏழைக்குன்னு பிறந்த பழம் என்கின்ற இந்த பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வரும் ஒரு பாடலாகவே உள்ளது. பின்னணி பாடகி LR ஈஸ்வரி பாடிய இந்த பாடல் இழந்த பழம் பற்றிய பாடலாக இருந்தாலும் பாடலுக்கு இடையில் வரும் வரிகள் டபுள் மீனிங் கொண்டதாக இருக்கும். அதை உறுதி செய்யும் விதமாக இந்த பாடலுக்கு நடனமாடிய விஜய நிர்மலாவின் நடன அசைவும் இருந்துள்ளது. அந்த பாடலை பார்த்தால் உங்களுக்கே நன்றாக புரியும். என்னுடைய எழுத்து பயணத்தில் இந்த மாதிரியான ஒரு பாடல் எழுதியதற்காக நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் என்று கவிஞர் கண்ணதாசன் அவர்களே கூறியுள்ளார். இந்த பாடலை குறித்து பலரும் விமர்சனங்களை கொடுத்த நிலையில் கவிஞர் கண்ணதாசன் சமூகத்தை சீரழித்து விட்டார் என்று பலரும் திட்டி தீர்த்தனர். நடிக்க தெரியாத நடிகை, இழந்த பழம் போன்ற பாடல் இருக்கும் வரை தமிழ் சினிமாவை திருத்த முடியாது என்று கவிஞர் கண்ணதாசனே கூறியுள்ளதாகவும் ஒரு தகவல் உள்ளது.
இந்த திரைப்படத்தின் வெற்றிக்கு திரைக்கதை ஒரு காரணமாக இருந்தாலும் இந்த பாடல் மற்றொரு காரணமாக இருந்துள்ளது. அதேபோல் அன்றைய காலகட்டத்தில் இந்த பாடலுக்கான கேசட்டை வாங்குவதற்காக கடும் போட்டி இருந்ததாகவும், இன்று பதிவு செய்தால் ஒரு வாரத்திற்கு பிறகுதான் அந்த பாடலுக்கான கேசட் கிடைக்கும் என்ற நிலையும் இருந்துள்ளது. இழந்த பழம் என்ற இந்த பாடல் இன்றளவும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இழந்த பழம் என்ற இந்த பாடலை எழுதி அவப்பெயரை பெற்ற இந்த சம்பவத்தினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐ எம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.